சார் வணக்கம். வணக்கம். எப்பவுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்படின்னா இளைய தளபதி படம் தான் வரும். இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து நீங்கள் நடிச்சிருக்க ஒரு படம் வருது. சும்மா ஏதோ ஸ்மால் கேரக்டர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸ்மால் கேரக்டர் பண்ணாலும் பேசப்படுற ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க ரோல் இல்லையா? நெகட்டிவ் ரோலும் கிடையாது. நெகட்டிவ் ரோலும் கிடையாது. நெகட்டிவ் ரோலும் கிடையாது. அது எப்படின்னா, ஒரு யதார்த்தமான ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கும், தன் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எஸ்ஏசி அப்படின்ற ஒரு மனிதருக்கு வந்து பர்சனலாக பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருக்கும், சரிங்களா? அது வந்து இந்த படத்தில் அந்த ரோல் மூலியமாக எதுவும் பாதிச்சிடக்கூடாது. அதாவது இன்னொரு டைரக்டர் கீழே நடிக்க போகிறேன் சார். நான் வந்து இத்தனை படம் பண்ணிட்டேன், டைரக்ட் பண்ணிட்டேன். நான் டைரக்ட் பண்ணும்போது யாராவது இன்டர்ஃபியர் பண்ணாவோ, ஏதாவது நடிகர்கள் சஜஷன் கொடுத்தாவோ எனக்கு கோவம் வரும். ஏன்னா டைரக்டர் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணணும். அதனால தான் நான் பெரும்பாலும் பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ணுறது. பெரிய நடிகர்களை வச்சு ஒவ்வொரு படம் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஆசைக்கு, ஒரு லேண்ட்மார்க் வேணும் அப்படின்றதுக்கு. தொடர்ச்சியாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு டைரக்டராக என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி நான் இன்னொரு டைரக்டர்கிட்ட போய் நடிக்கும்போது அந்த டைரக்டருக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா வேண்டாம்? அதே ஃப்ரீடம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பண்ணணும், இல்லைன்னா நடிக்க போகக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு டேரக்டராக நான் வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு லிபர்ட்டி எதிர்பார்ப்பேன் அப்படின்ட்டு. அந்த வகையில் ஒரு டேரக்டராக இந்த படத்தில், கொடி படத்தில் துரை செந்தில்குமார் எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோட டிஃபைன் பண்ணியிருக்காரு? ஆஸ் அ டேரக்டராக உங்களுக்கு எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதாவது காலையில் போனவுடனே மேக்கப் பண்ணவுடனே அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து அந்த டயலாக் பேப்பரை டைப் பண்ண டயலாக் பேப்பரை கொடுத்துருவாங்க. அப்புறம் இவர் வருவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எனக்கு சில வார்த்தைகள், வராத வார்த்தைகள், இப்படி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதை நீங்கள் மாற்றிக்க சார் அப்படின்னா தவிர வேறு எந்த இந்த இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை செட்டில். என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் பிளெஜ் இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கிட்டு செட்டுக்கு வர்றாரு. பேப்பர் ஒர்க்லேயே வந்து ஆமாம் பக்காவாக வர்றாரு. எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. நான் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சேன். இந்த படம் தனுஷ் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக டூவல் ரோல் பண்ணுற இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் யோசிக்கிறேன்னு சொன்னீங்களாமே? அது வந்து கொஞ்சம் அது வேறு மாதிரி சொல்லியிருக்காரு டைரக்டர். ஆக்சுவலாக நான் சொன்னது, நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் என்னுடைய படத்தில், என்னுடைய டைரக்ஷன். நானே டைரக்டர், நானே ப்ரொடியூசர். என்ன பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்த டைரக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறோன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. பயமா உங்களுக்கா? அதே இந்த யங் ஜென்ரேஷன்லாம் வந்து அவங்க நம்மெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வழியில் வந்தது. இருந்தாலும் இன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம், அது வேற விஷயம். ஒரு யங் டைரக்டர் என்னை நடிக்க கூப்பிட்றாரு, அவர் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளால் நடிக்க முடியுமா? ஏன்னா நம்ம ஸ்கூல் வேறையாச்சு அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்கு தான் ஒரு தயக்கம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அது வேற மாதிரி. அது வீட்டுக்கு போனவுடனே உண்மையிலேயே வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் தனுஷை ரொம்ப பிடிக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் மரியாதையானவங்க, தன்னைத்தான் தாழ்த்திக்கிறவங்க, அதாவது எவ்வளவோ டேலண்ட் இருக்கும். இன்னைக்கு ரஜினி ஏன் இந்த உச்சத்தில் இருந்து கூட அவர் வந்து ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி தெரிய மாட்டார். நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், பட் அவர் பழக்கம் உண்டு, அடிக்கடி வீட்டுக்கு போவேன் அதெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே எனக்கு பிடிக்கும். ஏன்னா சினிமாவில் ஒரு படம் சக்ஸஸ் ஆகிட்டா அவங்க வந்து எங்கேயோ போய் உட்காந்துக்கிறாங்க. டைரக்டராக இருந்தாலும் சரி, நடிகனாக இருந்தாலும் சரி. இன்னமும் 100 படம் பண்ண மாதிரி, 100 சக்ஸஸ் கொடுத்த மாதிரி அப்படியாப்பட்ட இண்டஸ்ட்ரியில் தனுஷ்லாம் வந்து
வெரி குட் டேலண்டட் எப்படின்னா இஸ் நாட் ஓன்லி நடிகன், எல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ டேரக்டராக எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டைரக்ஷன் வந்துட்டார். இஸ் ஃபுல் பிளட்ஜ் ஒரு கலைஞர். அதனால் எனக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் போய் சொன்ன உடனே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க. நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன் உடனே ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். முக்கியமாக இந்த படத்தை வந்து 2 ரோல் பண்ணியிருக்காங்க தனுஷ். ஆமாம். அந்த 2 கேரக்டர் கூடயுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்கா உங்களுக்கு? எப்படி பண்ணியிருக்காங்க அதில்? நான் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அண்டர் பிளே பண்ணி தான் பண்ணுறாரு. அவர் நடிக்கிறதே தெரியாது, ஆனால் ஸ்க்ரீனில் வந்து பயங்கரமாக தெரியும். அவர் எதிர நின்று நடிக்கும்போது நான் ஒரு நாள் நேரே சொல்லியிருக்கேன், பயமாக இருக்குது தனுஷ். அவர் ரியாக்ஷன் கொடுப்பார்ல, அவர் சஜஷனில் இருந்தால் கூட ரியாக்ஷன் கொடுப்பார். அதான் ஒரு உண்மையான கலைஞனுக்கு ஒரு இது என்னென்னா, தனக்கு ஷார்ட் வந்தால் தான் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படி இருப்பாங்க. அவர் சஜஷனில் இருந்தால் கூட நடிப்பார். அந்த டோட்டலாக அந்த டீமே வந்து ஒரு ஃபாஸ்ட் டீம் சார். கேமராமேன்லாம் படு ஸ்பீடாக. நான் தான் என்னமோ இண்டஸ்ட்ரியில் என்ன ஸ்பீடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்க்கும்போது நான் ஒன்றும் இல்லை. அப்போ எனக்காக 1 மாதமே என்னமோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அடிபட்டு ஃபஸ்ட் டைம் அந்த டப்பிங்காக தான் வெளியே வந்தேன். நேராக டப்பிங் கேட்டுட்டு போய் முடியாமல் தான் பேசினேன். பேசிட்டு டேரக்டர்கிட்ட கேட்டேன், இல்லை சார் அந்த கேரக்டருக்கு அந்த ஏஜுக்கு ரொம்ப கரெக்டாக. ஸோ நீங்களே சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து முன்னாடி நம்ம படம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, யங் ஜென்ரேஷன் அப்படின்ட்டு. அப்போ இருந்த ஷூட்டிங் ஸ்பாட் இப்போ இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ்? சார் அப்போ வந்து சார் டேரக்டருக்கு எல்லாரும் ஒரு தனியாக டைரக்டர் தான் ஒரு தனியாக அப்படி இருந்தது. அப்படி தான் இருக்கும். அப்போ டைரக்டர் வந்து ஈஸியாக அப்ரோச்சபிள் இல்லாத ஒரு இடத்துல இருப்பாங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன் பார்க்கும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், இதில் யார் டைரக்டர், யார் கேமராமேன், யார் ஆர்ட் டைரக்டர், யார் அசிஸ்டன்ட் டைரக்டர், யார் டைரக்டர், எல்லாமே ஒரே வயசில் இருக்காங்க. எல்லாம் ஒரே வயசு ஒன்றா அவங்க இது பண்ணிக்கிறது. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே போய் நம்ம போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் நான் உண்மையிலேயே வந்து நர்வஸ் ஆனேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு, நடிகனும் ஒரு நடிகனாக போய் இன்னொரு டைரக்டருக்கு முன்னாடியோ இன்னொரு நடிகனுக்கு முன்னாடி நம்ம நிற்கும்போது அது நம்ம வந்து ஒத்துக்கிறது தான் வேணும். மனசுக்குள்ளே நர்வஸ். தம்பி தனுஷ் காம்பினேஷனில் இருக்க சீன் வரும்போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உதைப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. போய் செட்டில் போய் அந்த சீன் முடிகிற வரைக்கும் அது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், அது ஸ்க்ரீனில் தெரியாது. ஏன்னா அவர் வராரு, டைலாக் போய் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு டேக்கில் டமன்னு அடிச்சுட்டு போயிடுறாரு. நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் நடித்தவங்களே ஒன்னொரு கேட்டவன் நான் ஒருத்தனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். டேரக்டர் இன்டர்வியூ எடுப்பேன், அப்போ கேட்குறேன் நான் உண்மையானு, நீங்கள் சும்மா கூட சொல்லுங்கள். இல்லை நான் இது பண்ணேன். ஒரு 2-3 சீன் வந்து சாரி சார் ஒன்று. ஸோ எஸ்ஏசி ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணுறீங்க. எந்த மாதிரி படங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லையா, நிறைய படங்கள் தவிர்க்கிறதுக்கான காரணம் சார்? அது இந்த நடிகன் ஆகணும்னு ஆசையை தவிர சும்மா அண்ணன் ரோலு அப்பா ரோலு அப்படின்னு நான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து ஏதாவது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணிப்பாங்க. அப்பா ரோலுக்கு கண்டிப்பாக விஜய் சார் படத்தில் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது படம் தவிர்த்துருக்கீங்களா? சார் படத்தில் இல்லை, அப்ரோச் பண்ணல. அப்ரோச் பண்ணால் நான் தவிர்க்கிற ஆளும் கிடையாது. அப்ரோச் பண்ணது இல்லையா? இல்லை. அற்புதமாக இருக்குமே. ஏன்னா இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட சோபா மேம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எப்போ பார்க்கலாம் நாங்கள்? இல்லை, அவருக்கே நான் என்ன நடிச்சிருக்கேன்னு தெரியாது. இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இனிமேல் நடிக்க வைக்கலாம், அப்பாவுக்கு நடிக்க தெரியுது. வயசு வருஷாவாக சொல்கிறீங்களே. இந்த ஜென்ரேஷன் படத்தில் நடிக்கும்போது நம்ம நடிக்கணும், ஆனால் நடிக்கிறது தெரியக்கூடாது.
என்னப்பா அப்படின்லாம் இப்போ சொன்னோம்னா போதும்பா அப்படின்னு ஆடியன்ஸில் இருந்து ஒரு ரியாக்ஷன் வரும். ஸோ இந்த ஜென்ரேஷனோட போகும்போது அவங்களோட நம்ம ஜெல்லாகி போவோம். அப்படி நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருந்து விஜய் சார் அவர்களுக்கு நம்பிக்கை அவங்க பார்த்து ஓகே சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஸோ அடுத்தடுத்த படங்கள் விஜய் சார் பார்த்தீங்கன்னா இப்போது செல்வராகவன் அண்ட் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, செல்வராகவன் டேரக்ட் பண்ணுறாரு, அவங்க வந்து மீட் பண்ணி பேசிட்டாங்க. அந்த மீட்டிங் நீங்கள் இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. அது உண்மையா? எந்த நிலைமையில் இருக்குது இதெல்லாம்? முதல்ல நான் சொல்கிறேன், அந்த மீட்டிங்கில் நான் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பத்திரிகையில் படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது இந்த 2 months August 24th எனக்கு ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சு. தென் அக்டோபர். ஸோ இந்த லாஸ்ட் 2 months டோட்டலி நான் சினிமாவிலேருந்து வெளியே இருந்தேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் டேரக்டர் பரதன் சொல்லியிருந்தாங்க, விஜய் சார் வந்து பைரவா பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்ட்டு. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை சார், நாங்கள் மீட் பண்ணால் படத்தை பற்றியே பேசிக்கிறோம் சார். நாங்கள் இப்போ தான் மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணிக்கிறோம், மற்ற நாள் ஃபோனில் பேசிக்கிறோம். அப்படி மீட் பண்ணும்போது ஃபேமிலி மேட்டர், பசங்களை பற்றி, பேரங்களை பற்றி அதான் பேசிக்கிறோமே தவிர படத்தை பற்றியோ எதை பற்றியும் நான் மேபி எந்த விஷயத்தை பற்றியும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். சினிமாவை பற்றி பேசிக்கவே மாட்டோம் சார். ஜென்ரல் திரும்ப எஸ்எஸ்சி வந்து எப்போ டேரக்டர் அவதாரம் எடுக்க போகிறேன் பிளான்ஸ் இருக்கா? அதாவது 69 படம் முடிச்சிருக்கேன். வெளியே சொல்லும்போது 69 அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை இன்னும் ஒரு படம் பண்ணால் 70ன்னு சொல்லலாம், ஒரு ரவுண்டாக இருக்கு. ஆனால் ஜெயிக்கணும். இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் இயக்குநர்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டு இந்த காலகட்டத்துக்கு எப்படி படம் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு ஸ்டடி பண்ணிக்கிட்டு டைரக்ட் பண்ணலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனுஷ் சாரும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது அவங்க விஜய் சார் பற்றி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார், தனுஷும் வந்து எதுவுமே ரொம்ப சைலண்ட்டான ஒரு விஜயை நான் எப்படி பார்த்துட்டு இருக்கணும் அதே மாதிரி தனுஷோட பழகினது. அவர் வருவார், வந்தவொடனே ஹாய் அங்கிள் அப்படிம்பாரு, குட் மார்னிங் அங்கிள்பாரு. அதோட சரி. அடுத்தது அந்த சீனு, அந்த இது அதுக்குள்ளே தான் இருப்போமே தவிர அதை தாண்டி அவர் எதுவும் பேசுனதில்லை. நானும் அவர்கிட்ட போயிடுவேன். சார் இப்போ நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க 2 monthஸாக சினிமாக்குள்ளே டச்சில் இல்லை, யாரையுமே பார்க்கல, வெளில வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நியூஸ்லாம் கூட வந்துச்சு உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம். ஸோ கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆக்சிடென்ட் இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து அப்படி தான் வந்து எல்லோரும் கேட்டவங்க ஒருத்தரும் ஒரு மாதிரி கேட்டாங்க. அடுத்தது நல்ல விஷயங்களை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஒரு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட சொல்லலாம். எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நான் ஏன் சொல்லலாம்? வேலிட் பாயிண்ட். எனக்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். குளிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஹோட்டல் லேண்ட்லைன் அடிச்சது. குளிச்சுட்டு டவலை அப்படி இடுப்பில் கட்டக்கூட இல்லை, அப்படி கையில் வச்சுக்கிட்டே வந்து அந்த ஃபோன் அடித்த உடனே எடுக்கலான்னு கொஞ்சம் வேகமாக போனேன். கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. கால் அப்படி ஸ்லிப்பான வேகமாக போய் கால் ஸ்லிப்பான உடனே பின்னாடி அப்படி விழுகும்போது சேரில் அடிபட்டு, கட்டில் அடிபட்டு, கீழே அடிபட்டு ஒரு 6 இடத்துல தையல் போட்டேன். பிளட் அவ்வளோ போயிடுச்சு. அதில் இன்னொரு த்ரில்லிங் என்னென்னா, மயங்கிட்டேன்னு சொல்லி அசிஸ்டன்ஸ் வந்து போனால் மயங்கி கிடந்துருக்கேன். சத்தம் கேட்டு ஓடியாந்துட்டாங்க. வெளியே நின்றுட்டு என்னை தட்டிக்கிட்டி எழுப்பிட்டாங்க. எந்திரிச்ச உடனே எனக்கு என் பேண்ட்டை கொடுங்கன்னு கேட்குறேன், ஷர்ட்டை கொடுங்கன்னு கேட்குறேன். பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்கேருந்து 17 கிலோமீட்டர் இது கோட்டயம். அங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல். அங்கே தான் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. மற்றெல்லாம் சின்ன நர்சிங் மாதிரி சின்ன சின்ன. அங்கெல்லாம் ஏன்னா மேஜர் ஆகிப்போச்சு, ப்ளீடிங் போய்கிட்டு இருக்கு. என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து இன்னொரு டவல் எடுத்து தலையில் அப்படியே அமுக்கிட்டு, அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் கார் ஆக்சிடெண்ட்டாக அந்த நேரத்தில் வந்துச்சு. அதில் ஏறிட்டு போகிறோம், ஒரு பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸில் போய்
கொஞ்சம் ஸ்பீடாக போங்க எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த டிரைவர் கொஞ்சம் ஸ்பீடாக போனார், அந்த பஸ்ஸில் போய் அடிச்சிட்டேன். இதை கொஞ்சம் பேர் பார்த்தேன். ஸோ ஆக்சிடென்ட் அப்படி. ஆனால் ஆக்சிடென்ட் ஆனால் ஆளுக்கு வண்டியில் போகிறேன், அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. இப்படிலாம் போய் அங்கே பாரத் ஹாஸ்பிட்டல் ஒரு 4 days அங்கே இருந்தேன். நான் உடனே அனுப்பின ஸ்டிச்சிங்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு அவ்வளோ பெரிய அடிக்கும் என் பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலை. அதுதான் அந்த டாக்டர் சொன்னார், இவ்வளோ பெரிய அடிக்கு பிரெயின் இன்ஜரி ஆயிருக்கணும், லக்கிலி பிரெயின் எடிமா வந்துடாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உடனே அவர் சென்னைக்கு அனுப்பலை. கொஞ்சம் ஷேக் லைட்டில் போச்சுன்னா என்ன ஆகணும், ஒரு 4 நாள் இருந்து ஸ்டிச்சிங்லாம் போட்டு இங்கே அனுப்பிச்சாங்க. இங்கே அப்போலோவில் வந்து விழுந்ததில் என்ன ஆகி போச்சுன்னா இந்த ஸ்பைனில் அடிபட்டு ஒரு டிஸ்க்கு வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போலோவில் வந்து சர்ஜரி பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இருக்கீங்க. வெரி ஹாப்பி. டேக் கேர் சார். கடவுள் எனக்கு ரீபர்த் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏன் என்ன நடந்ததுன்றதை சொல்கிறத விட சந்தோஷமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது தான் சொல்லணும். அதுதான் என்னுடைய. அதனாலே யாரும் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வரவில்லை, இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரும் வரவில்லை. வர 1.5 மாதம் ஆகி இன்னும் வந்து எனக்கு அந்த பழைய எனர்ஜி வரல. கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் பேக் டு ஃபார்ம் வரணும். தேங்க்ஸ். நன்றி சார்.